வெல்கம் டு தியா ஸ்டிக்கர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எது சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு நேம் போர்டு செய்கிறது, அக்ரிலிக் ஷீட்டில் ஒரு நேம் போர்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல இந்த அக்ரிலிக் ஷீட்டு, கிளியர் ஷீட்டு, அதை கண்ணாடி மாதிரி இருக்கும். அதை நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதனுடைய எட்ஜு கிளியர் பண்ணுறோம். அறம் வச்சு எட்ஜை நல்லா ஷார்ப்பாக தேய்ச்சி விட்டு அதை நீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை ஃப்ளெக்ஸி சைன் சொல்லக்கூடிய சாஃப்ட்வேரில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். மிரரில் ரெடி பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால், மிரரில் இருந்தால் தான் அது நமக்கு ஃபைனல் அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக நம்ம என்ன கட் பண்ணியிருக்கிறோமோ அதை ஃபுல்லாகவுமே ஃபிலிம் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம அதை எடுக்கும்போது அந்த முழு ஷீட்டும் மொத்தமாக நமக்கு வரணும். அப்படி வரும்போது தான் நம்ம நீட்டாக பண்ண முடியும். ஸோ ஃபிலிம் நம்ம ஆல்ரெடி காருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிளாஸில் ஒட்டக்கூடிய ஃபிலிம். ஸோ அதை வச்சு நல்லா கிளியராக அதை கவர் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வாட்டர் ப்ளஸ் ஷாம்பு அதை கலந்துருக்கக்கூடிய மிக்சிங் பண்ணியிருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து நம்ம வச்சுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கட் பண்ண ஷீட்டு அதில் அந்த ப்ரொடெக்ஷன் பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் மேலே, அது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதை அப்படியே நீட்டாக நம்ம இலக்கி விட்டுறணும். அதை அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு அந்த வாட்டர் ப்ளஸ் ஷாம்பு அந்த தண்ணீரை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம ரப்பர் ஸ்க்யூஸ் இருக்கும், அதை வச்சு அந்த வாட்டரை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஷீட்டை அப்படியே பீல் அவுட் பண்ணி அதில் வாட்டர் ப்ளஸ் அந்த ஷாம்பு அந்த மிக்ஸை இது பண்ணிவிட்டு நேராக அந்த ஷீட்டுக்கு மேலே கரெக்டாக நம்ம அந்த 4 சைடும் எட்ஜு வைக்கணும். ஸோ எப்போவுமே நமக்கு ஒரு சைஸில் இப்போ 12க்கு 6 அப்படின்னு ஒரு ஷீட்டில் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்டிக்கரை எப்போவுமே ஒரு 0.10 சென்டிமீட்டர் ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கேப் வராமல் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை அந்த இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேலே ஒட்டியிருக்கக்கூடிய ஃபிலிமை நீட்டாக அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது ஃபுல்லாக இழுக்காமல் சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி சின்னதாக அப்படி எடுத்துட்டோன்னா அது நீட்டாக வந்துடும். ஸோ அது அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த எட்ஜு எல்லாமே நம்ம நீட்டாக க்ளீன் வச்சு நல்லா அழகாக க்ளீனாக அதை தேய்ச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அந்த சைடில் எக்ஸ்ட்ரா நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் பீஸை கட்டரை வச்சு அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நீட்டாக 4 சைடும் அந்த அந்த ஷீட் எப்படி இருக்கோ அந்த ஷீட்டு ஷேப்லேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா, நல்லா நீட்டாக அதெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த போர்டுக்கு பார்டர் ரெடி பண்ணுறோம். பார்டரை கட் பண்ணுறோம். நம்ம குறிப்பிட்ட ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது 1/4 இன்ச்சுக்கு நம்ம நம்மளுடைய கண்ணளவுலேயே நம்ம அதை வச்சு ஸ்கேலை வச்சு 4 எட்ஜும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணும்போது என்னென்னா, அதுதான் நமக்கு பார்டர். இப்போ நமக்கு என்ன சைஸில் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்றது மாதிரி அந்த பார்டரை கொடுக்கணும். பெரிய போர்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாக பார்டர் கொடுக்கணும். சின்ன போர்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்னதாக பார்டர் கொடுத்தா போதும். ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், நம்ம கட் பண்ணி இருக்கக்கூடிய லெட்டர்ஸை அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக அந்த ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், லெட்டரை மட்டுமே எடுக்கணும். அந்த லெட்டர் உள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள் எதுவுமே ரிமூவ் பண்ணிடக்கூடாது. உதாரணமாக அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறோன்னா, அந்த ஈக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இது, இப்போ பாருங்கள் 8 ரிமூவ் பண்ணுமோ அந்த 8 உள்ளாடி இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணிடக்கூடாது. சரியா? ஸோ அந்த மாதிரி நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த நம்ம எடுக்க வேண்டிய பாகம் இல்லாமல் அவுட்ரு பாகத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இது வரைக்கும் செஞ்ச வேலை அவ்வளோவுமே பாழாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக நீட்டாக யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்தோன்னா அது நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்த பிறகு கொஞ்சம் நேரம் அதை ஜஸ்ட்டு காய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்ம கலர்ஸ் என்ன ஸ்டிக்கரில் என்ன கலரில் வேணுமோ அதை கட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு இதில் மொபைல் நம்பர் எல்லோ கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக பிவிசி எல்லோ ஸ்டிக்கரை கட் பண்ணி விட்டுறோம். ஸோ நல்லா அதை ஸ்ப்ரே பண்ணி தண்ணி விட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா தேய்ச்சி விடணும். அப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, ஃபுல் மற்ற இதெல்லாம் நமக்கு ஒயிட் கலரில் வேணும், பார்டரும் ஒயிட் கலரில் வேணும் அப்படிங்கிறதுனால ஃபுல் பிவிசி ஒயிட் கலரில் ஸ்டிக்கரை கட் பண்ணிவிட்டு அதில் தண்ணீர் அந்த ஷாம்பு ப்ளஸ் ஷாம்பு மிக்ஸை ஊற்றி
இந்த ஸ்டிக்கரை மேலே அதில் வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்க்யூஸர் ரப்பர் ஸ்க்யூஸரை வச்சு நல்லா வெயிட் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அதை அப்படியே தேய்ச்சி விடணும். ஸோ ஃபுல்லாக அந்த பபுள்ஸ் இல்லாமல் நல்லா நீட்டாக 4 எட்ஜிலையும் வந்து அந்த கரெக்டாக வர்றது மாதிரி நீட்டாக வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அதனுடைய சைடு எல்லாமே வந்து அந்த தண்ணீர்லாம் இருக்கக்கூடிய பாகத்தை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அந்த போர்டை வந்து நம்ம கையில் எடுக்கணும். ஸோ போர்டை கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா அதனுடைய சைடு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் அவ்வளோமே அந்த கட்டரை வச்சு அப்படியே நீட்டாக வந்து கட் பண்ணணும். கட்டரை வைக்கும்போது நான் வைக்கக்கூடியது மாதிரியே வைங்க, சரியா? அதேமாதிரி இந்த சைடு வந்து கீழே வச்சுட்டு கிளாஸ் போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் கீழே வந்து, சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம போர்டு ரெடி. கொஞ்சம் நேரம் அது காஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரொடெக்ஷன் பேப்பர்னு சொல்லக்கூடிய அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டா போதும். நம்ம என்ன போர்டு வேணுமோ அதை நீட்டாக வந்து நமக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு போர்டு நம்ம செய்கிறது. இந்த போர்டுக்கு வந்து அக்ரிலிக் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.